பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்தியாவிலேயே முதன்முறையாக புரட்சி செய்த வீரர்கள் நிறைந்த ஊர் அதுதான் வேலூர். வேலூருக்குன்னு எத்தனையோ அடையாளங்கள் இருந்தாலும் நிச்சயமாக இங்கு வந்து பார்த்த பிறகு எதிர்காலத்தினுடைய வரலாற்றிலே சன்பீம் பள்ளியும் முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற இந்த பள்ளியின் தாளாளர் அவர்களே, முதல்வர் அவர்களே, மிகச் சிறப்பாக மாணவர்களை எல்லாம் வழிப்படுத்தி கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்களே, எதிர்காலத்தின் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இந்திய திருநாட்டை வல்லரசு நாடாக்குகிற கனவிலே இங்கே வந்து காத்திருக்கிற மாணவ செல்வங்களே, உங்களை எல்லாம் பெருமிதத்தோடு வளர்த்து காத்திருக்கிற பெற்றோர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உலக தமிழர்களின் இதயங்களிலே எல்லாம் உயர்ந்த அரியணையிலே வீற்றிருக்கிற பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்கே வந்து பார்த்த உடனே ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்த விஷயம், சன்பீம் ஆப் லான்ச்டுன்னு போட்டிருந்தது. அப்போ அந்த ப்ராக்ரஸ் ஹோம்ஒர்க்கெல்லாம் காட்டும்போது அந்த பக்கம்லாம் அப்பா அம்மா பக்கத்துலேருந்து ஒரு ஒளிவட்டம் பிரகாசமாக தெரிஞ்சது. மாணவர்கள் பக்கம் வந்து நடுவில் இருந்து ஒரு பையன் கேட்டான், சன்பீம் ஆப் ஆன இல்லடா அதெல்லாம் நமக்கு வச்சிருக்கிற ஆப்பு அப்படின்னு கேட்டாங்க. ஏமா ஒரு உண்மையை கூட சொல்ல விட மாட்டேங்கிறீங்க தாயி. உண்மையிலேயே சொல்ல போனா சமூக வலைத்தளங்கள் இன்றைய வளர்ந்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு தடையாக இருக்கிறது. ஆனா நிச்சயமாக இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் அருமையான மாணவர்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்க வந்து எடுத்து சொல்ற அளவுக்கு இல்ல. நாங்க சொல்றதெல்லாம் பொதுவான இளைய சமூகம் கெட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சமூகத்துக்காக சொல்ல வந்திருக்கோம். சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன், அந்த பையன்கிட்ட சொன்னேன், 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறான், தம்பி உனக்கு கணக்கு பிடிக்குமா, அறிவியல் பிடிக்குமா, ஆங்கிலம் பிடிக்குமா, எந்த புத்தகத்தை உடனே படிப்பேன்னு. ஒன்றும் இல்லைங்கக்கா, வீட்டுக்கு போன உடனே நான் படிக்கிற ஒரே புத்தகம் ஃபேஸ்புக் அப்படின்னு. இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்தா மாணவர்கள் அதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பிகளா, அதில் வரக்கூடிய போடக்கூடிய முகம் யாருன்னு உண்மையான முகம் கிடையாது. பையங்கள்லாம் என்ன பண்றாங்க, பிள்ளைகளை ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைய போட்டோவை போட்டுக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுதுங்க, சேஃப்டியா இருக்கணும்னு பையங்க போட்டோவை போட்டுக்கிறாங்க. ஆனா உண்மையான முகம் கிடையாது, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது, முழு முகவரி தெரியாது. ஆனாலும் நட்பாகி எத்தனை பெரிய சங்கடங்களை அனுபவிக்கிறாங்கிறத தினசரி பத்திரிகைகள்ல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சென்னையில பள்ளிக்கரணைங்கிற ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு, படிக்கிற பொண்ணு, ஒரு நாள் இறந்து கிடந்துச்சு தனியா. என்னன்னு விசாரிச்சதுல அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற ஒரு பழக்கம், சின்ன சின்ன விஷயங்களை கூட ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுமா. நான் தூங்கிட்டேன், நான் வெளியில் போயிட்டேன், இந்த ட்ரெஸ் புதுசாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குமா. ஒரு நாள் விளையாட்டுத்தனமா நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேங்கிற ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்கு. ஃபேஸ்புக்லேயே நண்பர்களாக இருந்த 2 பேர் வந்து அந்த பொண்ணை சீரழிச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது தடையா துணையா? செல்போன் ஒன்றும் இல்லை, செல்போன் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருப்போம் தெரியுமா? எங்களுடைய காலத்தில், நாங்கெல்லாம் படிக்கிற காலத்தில் அப்பா வெளியில இருந்து வராங்க அப்படின்னு சொன்னா, அப்பா வர வண்டி சத்தத்தை கேட்டால் நாங்கள் புத்தகத்தை வச்சுட்டு ஓடி போய் அப்பா கையை பிடிச்சி கூட்டிட்டு வருவோம். அப்பா நடந்து வர செருப்பு சத்தம் கேட்டாலே வச்சுட்டு போய் பேசிட்டு இருப்போம். ஆனா இப்ப அப்பா முழுசா வந்து முன்னாடி நின்னா கூட அப்படியே கையில வச்சிருக்கிற செல்போனை லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அலட்சியமா ஒரு பார்வையிலே அப்பாவை அவாய்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாறிட்டாங்களே. ஒட்டுமொத்தமான உறவுகளும் சிதையக்கூடிய நிலையில இருக்குதே, அதுதான் எங்களுடைய வருத்தமா இருக்கு. அப்பா கூட தான் பேசுறேன், அம்மாவே பேசுவாங்களா? இல்ல, அம்மாவும் அப்படிதான், ரொம்ப பாவங்க அப்பா அம்மா எல்லாம். உண்மையிலேயே அம்மாக்கள் எப்ப பயப்படுறாங்க தெரியுங்களா? பிள்ளைகளுக்கு செல்போன் கேட்கும்போது, லேப்டாப் கேட்கும்போது, சரி பிள்ளை ஆசையா கேட்கிறானேன்னு ஒரு 10 தடவை கேட்டா வாங்கி தந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல தான் வாங்கி கொடுக்குறாங்களே தவிர, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, முழு மனசோட எத்தனை அப்பா அம்மாக்கள் வாங்கி கொடுக்குறாங்க? இல்லவே இல்லை. அதோட எப்ப பயம் அதிகமாகும்னா, போன் வந்தவொடனே எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துருப்பாங்க ஹாலில்.
ஃபோன் வந்தோடனே இந்த பையன் கூட படிக்கிற பையன் தானே, ஃபோன் எடுத்து பேசினான்ல, அதை எடுத்துட்டு தட 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 நாட் ரீச்சபிள் ஏரியாவுக்கு அந்த பையன் ஓடுவான். எங்க நாட் ரீச்சபிள்? அம்மா அப்பாவுக்கு நாட் ரீச்சபிள் ஏரியாவுக்கு ஓடி போய் பேசுறது. அதை விட பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிற அம்மாக்கள் ராத்திரி 10 மணிக்கு மேல நான் படிக்கிறேன்னு சொல்லி ஹால்ல படிச்சுட்டு இருக்கும் போது சத்தம் இல்லாம போன் பண்ணா எத்தனை அம்மாக்கள் நம்ம பிள்ளை சரியா இருக்குமா தப்பா இருக்குமா நல்ல வழியில போகுதோன்னு கலங்கி போய் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்காக தான் நாங்க சொல்றோம், சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தடையாக இருக்கணும். விளையாட்டுங்க, நம்ம ஊர்ல எல்லாம் சின்ன பிள்ளையில பாட்டி காலத்துல எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, பருப்பு கடைஞ்சு விளையாடுறது, கீரை கடைஞ்சு விளையாடுறதுன்னு சின்ன குழந்தையா இருக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க. விளையாட்டுல கூட விளையாட்டுக்கு சாப்பாடு செஞ்சு இந்த பாட்டிக்கு ஒரு ரூபாய், தாத்தாக்கு ஒரு ரூபாய், பெரியம்மாக்கு ஒரு ரூபாய், பெரியப்பாக்கு ஒரு ரூபான்னு எங்கேயோ இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லி கொடுத்த மரபு நம்முடைய மரபு இல்லைங்களா? அதுக்கப்புறம் களத்துல இறங்கி விளையாண்டாங்க, குரூப்பா பையங்க விளையாடுவாங்க. விளையாடும் போது ஒருத்தனை அவுட் பண்ணுவான், அவன் அந்நேர விரோதியா இருப்பான், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் இவனை அவுட் பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஆனா அவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது விளையாட்டு கத்து கொடுத்துச்சு. இன்னைக்கு நிலைமை, இன்னைக்கு காலையில ஹிந்து பேப்பர்ல வந்த நியூஸ்ங்க, என்ன டிஜிட்டல் கொலைங்கிற தலைப்புல போட்டிருந்தாங்க. ப்ளூ வேல்ங்கிற ஒரு விளையாட்டு, ரஷ்யாவை மையமிட்டு அறிமுகப்படுத்தின ஒரு ஆன்லைன் கேம். இன்னைக்கு வரைக்கும் அந்த விளையாட்டுக்கு பலியான சிறுவர்களுடைய எண்ணிக்கை 130ன்னு சொல்றாங்க. சமீபத்தில் மும்பையில இருந்து ஒரு பையன் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கான், பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன். ஒன்றும் இல்லை, மின்னஞ்சல்ல இமெயில வரும், நீங்க விளையாட்டுக்கு தயாரா அப்படின்னு. இந்த குழந்தை தனியா பண்ணிட்டே இருக்கு, அதுவா தயார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 50 சவால்கள் கொடுக்கறாங்க. அந்த சவால்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு, எல்லாம் தனியாவே செய்யணும். தனியா உட்காந்து படம், பேய் படம் பார்க்கறது, தனியா பிளேடால கையில கீச்சுக்கிறதுன்னு சொல்லி ஒரு 50 சவால். ஒரு சவாலுக்கும் நீதான் வெற்றியாளர், நீதான் வெற்றியாளர். அந்த குழந்தைகளுடைய மனசை தூண்டி 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 50வது சவால் என்ன தெரியுமா? தற்கொலை செஞ்சுக்கிறது. அந்த குழந்தைங்க விவரம் பெரியவங்களா இருந்தா அதுல இருந்து தப்பிச்சிருவாங்க, வெளியில போயிடலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா அந்த சின்ன வயசு பையங்களுக்கு வெளியிலயும் வர முடியாது. வெளியில வந்தேன்னு சொன்னா உன்னுடைய அந்தரங்கமான தகவல்களை எல்லாம் உலகம் முழுக்க பரப்புவேன்னு சொல்லி ஒரு பிளாக்மெயில் பண்ணி ரொம்ப சமீப காலத்துல மும்பையில இருக்கிற ஒரு பையன் தற்கொலை செஞ்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கான், திங்கக்கிழமை நான் பள்ளிக்கூடம் வரமாட்டேன், அந்த ப்ளூ வேல் விளையாட்டு நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு. இந்தியாவில் எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க, தமிழ்நாட்டுக்கு என்றைக்கு அந்த அபாயம் வரப்போகிறதோ என்ற அச்சத்தில் தான் நாங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். சமூக வலைத்தளங்கள் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, மொழியை சரியா பயன்படுத்துறோமா? மகாகவி பாரதியார் சொன்னாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம்னு. எத்தனையோ மொழிகளை படிச்சுட்டு, ஆனா இன்னைக்கு SMS லாங்குவேஜ்னு ஒன்று வந்திருக்கு. அந்த என் பையன்ட்ட இருக்கிற செல்போன் எடுத்து படிச்சா எனக்கே புரிய மாட்டேங்குது. தென் வாட் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறான். தென் அப்படின்னா TH போட்டு பக்கத்துல 10ஆம் நம்பர் போடுறான். வாட் அப்படின்னா WH போட்டு 8ஆம் நம்பர் போடுறான். எதுக்கு தான் இப்படி நமக்கு புரியக்கூடாதுன்னே இவங்க இப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்குற கோட் வாடான்னு தெரியல. அது மட்டும் பரவாயில்லைங்க. இப்போ ஒரு சமீபமாக ஒரு 4-5 மாசத்துல நான் அதிகமாக கேட்குற வார்த்தை, என்னோட ஸ்டூடெண்ட்ஸே பயன்படுத்துகிற வார்த்தை, வச்சு செஞ்சிருவேன், வச்சு செஞ்சிருவேன். அது என்ன வச்சு செஞ்சு வைக்கிறதுனா நமக்கெல்லாம் தெரியும், வச்சு செய்யறதுனா போன வாரம் இலக்கண வகுப்புக்கு போறேன், ரொம்ப டல்லா இருந்தாங்க. ஏமா இப்படி இருக்கிறீங்க, முந்தின கிளாஸ் ஏன் இப்படி இருக்கிறீங்க, யார் வந்தாங்க அப்படின்னா, போன கிளாஸ்ல வந்த மேடம் என்னை வச்சு செஞ்சுட்டாங்க மேடம்ங்கிறாங்க. அப்போ அந்த வச்சு செய்யறதுன்னா என்னன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் சான்ஸே இல்லை, முதல் மார்க் வாங்கினாலும் சான்ஸே இல்லை, முட்டை மார்க் வாங்கினாலும் சான்ஸே இல்லை. இந்த மாதிரியான மொழிகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது இந்த சமூக வலைத்தளங்கள். அதாவது குரல் புக்கெல்லாம் தேடி தேடி படிக்கிற காலத்துல கற்க கசடர கற்பவைன்னு சொல்லி கொடுத்துச்சுங்க. ஆனா கூகுள் வந்ததுக்கு அப்புறம் கட் காப்பி பேஸ்ட் சொல்லி கொடுத்து இளைஞர்களை சோம்பேறியாக்கி வைத்திருக்கிறது. இளைஞர்களுடைய கனவு நாயகன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற பில்கேட்ஸ் இருக்கார் பாருங்க, அவருடைய பிள்ளைகளை கூட சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறது இல்லையா. எங்கேயோ ராமேஸ்வரத்துல இருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் முன்னேறிய உழைப்பால் உயர்ந்த ஏவுகணை நாயகன் மேதகு அப்துல் கலாம் அவர்கள்
அவர்களுடைய வளர்ச்சி வேணா அவருடைய மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை கையில வச்சிருந்தாரு. வளருகிற காலத்திலே எந்த மீடியாவையும் அவர் தேடி போனதில்லை. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, கூகுள்ல மிகப்பெரிய பதவியிலே இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை அவர் சொல்றாரு, படிக்கிற காலத்திலே எங்க வீட்டுல டிவி கனெக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்களெல்லாம் அதெல்லாம் கடந்த பிறகுதான் வாழ்க்கையிலே முன்னேறி இருக்கிறார்கள். நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஒலிம்பிக் விளையாட்டிலே விளையாடி நம்முடைய நாட்டிற்கு வெள்ளிப்பதக்கத்தை வாங்கி கொடுத்த பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து மிகப்பெரிய விளையாட்டு வீராங்கனை. கடுமையான பயிற்சி, தினசரி 21 கிலோமீட்டர் ஓடி விளையாண்டு எத்தனையோ அதுக்கு முன்னாடியே விருதுகள் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா வாங்கி இருந்தாலும் கூட அவருடைய பயிற்சியாளர் இருக்காரு பாருங்க, கோபி சந்தா, அவர் சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? அந்த போட்டிக்கு 3 மாதங்களுக்கு முன்பு வரை 3 மாத காலகட்டம் செல்போனை கையிலே தொடக்கூடாதுங்கிற கண்டிஷன் போட்டாருங்க. அதனுடைய காரணம் என்னன்னா, எத்தனையோ நேர விரயம், அதனால மனக்குழப்பம், கவனம் சிதறல், இதெல்லாம் இல்லாம அவங்க ஜெயிச்சாங்கன்னா அதற்கு காரணம் அவருடைய சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தாதது என்று சொல்லி, இந்த நூற்றாண்டிலே சமூக வலைத்தளம் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத மிக பிரம்மாண்டமான ஒரு விஞ்ஞான வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த வெளிச்சம், விவரம் தெரிஞ்சவங்க அந்த மாணவ பருவத்தை தாண்டிய பிறகு அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி கொள்ள இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பக்குவம் நிறைந்திருக்கிறது. ஆனால் மாணவ பருவத்திலே இருப்பவர்கள் விளக்கினை தேடி போய் கருகுகிற விட்டில் பூச்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அச்சத்திலே தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.